விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களும் அற்புதமான திட்டங்கள். முதலிலே விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை. இன்றைய காலை பால் கொள்முதல் என்றவுடன் எங்களுடைய தொகுதியில் போகிற போக்கெல்லாம் மன்னாரில் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் இருக்கிறது. மிகப்பெரிய சங்கம் அது. மன்னாரில் இருக்கிற பால் உற்பத்தியாளர் சங்கம், தமிழகத்தில் இருக்கிற பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் அது ஒரு சொல்லிக் கொள்ளுகிற சங்கம். அங்கே பால் உற்பத்தியாளர்கள்லாம் முதலமைச்சரிடம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசும்போது முதலமைச்சர் உற்று நோக்குகிறார், சிரிக்கிறார், அவரிடம் சொல்லுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிற உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அறிவித்திருக்கிற 110 விதி அற்புதமான திட்டம். இப்போ கூட சொன்னாங்க 2 நாளைக்கு முன்னாடி முதல் சட்டமன்ற உறுப்பினர், எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இங்கே நம்முடைய முதலமைச்சர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் உதவியாளர் என்று சொன்னவுடன், டிரைவர் என்று சொல்லவுடன் உள்ளபடியே அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நிறைய பேர் 4 கார் 5 கார் 3 கார்லாம் இருக்கு, என்னகிட்டையும் கார் இருக்கு. ஆனால் நம்முடைய அரசு கார், முதலமைச்சர் கொடுத்த காரில் செல்றங்கிற பெருமையோட நாளையிலிருந்து நான் என் தொகுதிக்கு செல்லுவேன். என்னிடையும் 3-4 கார் இருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து, முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நான் உறுப்பினர் சண்முகம் அவர்கள்.